அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுசு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் ராசியான 9ஆம் வீடான தனுசு ராசினியர்களுக்கு நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டு எப்படி போயிட்டுருக்கு, இனிமேல் லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி தாங்க உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்க போகிறது கிடையாது. அடுத்த வருஷம் தான். அதேமாதிரி இந்த வருஷம் கடைசி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். அதாவது 3ஆம் இடத்துல இருக்க ராகு 2ஆம் இடத்துக்கு வருவார். 9ஆம் இடத்துல இருக்க கேது 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த வருடம் கடைசியில் சனி பயிற்சி இந்த வருஷம் கிடையாது. குரு உங்களுக்கு பயிற்சி நடந்துருச்சு. சரிங்களா? இப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. 4ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவார்னா, உங்கள் ராசி பார்ப்பார். சனி வந்து உங்கள் ராசி வந்து 10ஆம் பார்வையாக பார்ப்பார். தொழில் ஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்த்துருவார். அப்போ நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும். ஆரம்ப பகுதி ஜனவரியிலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஜனவரி போன வருஷமே கொஞ்சம் தொழிலெல்லாம் தனுசு ராசிக்காரங்க வேலை விஷயமா, தொழில் விஷயமா கொஞ்சம் மந்தமாக போயிட்டு இருந்திருக்கும். சில பிரச்சனைகள் தடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தொழில் டல்லாக இருந்திருக்கும், மந்தமாக இருந்திருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருந்திருக்காது. தொழிலில் வேலை விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது. நீங்கள் எவ்வளோ உழைச்சிருப்பீங்க, அதுக்குண்டான சம்பளம் கிடச்சிருக்காது. இல்லை நல்ல சம்பளத்தில் இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். இது மாதிரி தனுசு ராசிக்காரன்னு சொன்னீங்க. சரிங்களா? ஆனால் இந்த வருடம் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்குங்க. சரிங்களா? நடக்காத சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் திடீர்னு சில விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கும். அது நல்ல விஷயமா தான் நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார். சரிங்களா? இப்போ 7ஆம் இடத்துல இருந்த குருவை விட இந்த 8ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த உபய லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகம் இந்த புதன் குருவெல்லாம் மறைஞ்சிருந்து நல்ல இடத்துல இருக்கிறது சேஃப்டி. இப்போ உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, நிறைய நல்ல விஷயங்கள் கொடுப்பாருங்க. வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். இப்போ வெளிநாட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாஸ்போர்ட் கிடைக்காதவங்க இருக்காங்க. விசா கிடைக்காதவங்க இருக்காங்க. பிஆர் கிடைக்காதவங்கலாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக இருக்கும் இந்த டைம். கிடைக்காதது, நடக்காதது திடீர்னு நடக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு வேலை செய்யும். அது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட், இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின், இந்த சமூக ஊடகங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபேஸ்புக், அதேமாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சில வளர்ச்சிகள்லாம் கொடுக்கும். சில வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்க குரு சில திடீர் அதிர்ஷ்டத்தையும், சில விபரீத ராஜயோகத்தையும், சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வராத பணம் இந்த டைம்லாம் உங்களுக்கு கைக்கு வரும். வராத பணம் கைக்கு வரும். நினச்சி பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையில நடக்குமா நினச்சி பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு திடீர்னு நடக்குங்க. அதனால தாங்க விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. விபரீத ராஜயோகம்னா சடனாக சில விஷயங்கள் நல்ல விஷயமா நடந்துரும். இப்படியெல்லாம் நடக்குமான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு அதெல்லாம் நடக்கும். ஒரு சில பேருக்குள்ள நம்ம வாழ்க்கை எதுவும் நடக்குமா? நம்ம வாழ்க்கை அடுத்தவங்க வாழ்க்கையில தான் நல்லபடியாக நடக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு கற்பனையில் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு சில சம்பவங்கள் நடக்கும். இதுக்கு தான் அந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்போ கவலையப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சில மாற்றம், சில திடீர் முடிவுகள், சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது வாழ்க்கையில். இதெல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதெல்லாம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிப்பீங்க. கைக்கு வராத பணம் இந்த டைமில் உங்களுக்கு கைக்கு வரும். நல்ல விஷயமே நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்குமான்னு ஒரு ஏக்கத்திலே ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு சில நல்ல விஷயங்கள், சில நல்ல முடிவுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அதேமாதிரி முன்னோர்களோட சொத்து கைக்கு வர்றது, பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகாமல் இருக்கிற நிலம், பூமி இதெல்லாமே விற்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். 8ல் இருக்க குரு கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ ஃபாரின் ட்ராவல், வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு கனவு, உங்கள் ஆசை எல்லாம் நிறைவேறும். முதலீடு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த டைமில் பாருங்கள், சுபமான முதலீடு, நல்ல முதலீடு பண்ணலாம். இப்போ வந்து 12ஆம் இடத்துல சனி, செவ்வாய், இதில் ராகு, செவ்வாய், சனி இந்த காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா முதலீடு போடுவீங்க. அந்த முதலீடுக்கு உண்டான இன்கம் உங்களுக்கு வராது. இப்போ சுபகிரகங்கள் சுக்கிரன், குரு இந்த மாதிரி கிரகங்கள், வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் இருந்ததுன்னா முதலீடு போட்டிங்கன்னா அதுக்குண்டான வருமானம், இன்கம் வரும் உங்களுக்கு. அதான் சுப முதலீடுன்னு சொல்கிறாங்க. பாப முதலீடு, சுப முதலீடுன்னு சொல்கிறது. இப்போ குரு 12ஆம் இடத்தை பார்க்கறனால சுபமான முதலீடு, நல்ல விஷயத்துக்காக முதலீடு போடுங்க. பிஸ்னஸ் ரீதியாவோ, இல்லை ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, ஒரு இடத்த வாங்கி போடுறீங்க, இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு சுபமான ஒரு முதலீடு தான். இதுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இதிலெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பார்த்துருவீங்க. இதிலெல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அதுக்குண்டான லாபம் கிடைக்கணுமில்ல. அதுக்குண்டான லாபம் பன்மடங்காக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். அதுவும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றத்தை
தனுசு ராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான காலம் தான். அது குரு 2ஆம் இடத்த பார்க்குறாரு பாருங்க. வருமான ஸ்தானத்த, குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்த பார்க்குறாரு. அப்போ வருமானம் வருங்க. பொதுவா குரு 2ஆம் இடத்த பார்த்தாலே எப்படியோ பணத்த குடுக்கும். குடும்ப பிரச்சனை, எப்பேர்ப்பட்ட குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டில பிரச்சனை, குழந்தைங்களுக்கும், உங்களுக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இதெல்லாம் பிரச்சனை அது இதுன்னு இருந்துச்சுன்னா கூட, அந்த மனக்கசப்பு, மன சங்கடங்கள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு டைம் தான் இந்த டைம். இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அப்போ குடும்ப பிரச்சனை இருக்காது. பணம் வரும் உங்களுக்கு. அதேமாதிரி உங்க பேச்சு, மதிப்பு மரியாதை இதெல்லாமே அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாமே உயரும் உங்களுக்கு. பொதுவா குரு 2ஆம் இடத்த பார்த்துட்டாலே நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். சொல்றதெல்லாம் பலிக்கும். நீங்க சொன்னா அடுத்தவங்க கேட்டுக்குவாங்க. அந்த வாக்குக்குன்னு ஒரு மரியாதை, பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு டைம் தான் அந்த டைம். அதனால கவலைப்பட வேண்டாம். குரு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஏன்னா 4ல சனி இருந்து அம்மாவோட ஆரோக்கியத்தில பிரச்சனை, ஒரு சில பேர் கல்வியில பிரச்சனை, படிப்பில தடங்கலா இருந்திருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தில பிரச்சனை, உங்களோட ஹெல்த்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த டைம் உங்களுக்கு. வண்டி வாகனத்தில ரிப்பேர் 4ல சனி வந்தாலும் பாருங்க, வண்டி வாகனத்தில ரிப்பேரு, இல்ல வாகனம் மாத்துற மாரி வரும். அடிக்கடி வண்டி வாகனத்தில செலவு வச்சுட்டே இருக்கும். உடம்புல ஹெல்த் பிரச்சனை, அம்மாவோட ஆரோக்கியத்தில பிரச்சனை ஏதோ ஒரு குடுக்கும். இது எல்லாமே இந்த குருவோட பார்வை 4ஆம் இடத்து மேல விழுகிறனால, அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்கள விட்டு விலகப் போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமான ஒரு வருடமா இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாற்றம் தரக்கூடிய, விபரீத ராஜயோகம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு குருவா தான் இந்த குரு 8ல் இருக்க குரு வேலை செய்யும். அதுவும் இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்க சனி, சில மனக்கசப்பு, ஆரோக்கியத்த கெடுக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில இருக்க சனி என்ன பண்ணும்னா, சுகத்த கெடுக்கும். ஆரோக்கியத்த கெடுக்கும். ஹெல்த்ல பிரச்சனை வரும். உடம்பு சரியில்லைங்க சார், மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கோம். உடம்புல ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி வருது. உடம்பு ஃபுல்லா வியாதியா இருக்கு. மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றாங்க. அது பண்ண சொல்றாங்க. ஆனா உடம்புல இருந்து அந்த ஹெல்த் பிரச்சனை ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், இந்த டைம்ல நல்ல ஒரு மருந்து, நல்ல மருத்துவம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவரெல்லாம் உங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டு, அது மூலமா உங்க உடம்பு ஆரோக்கியத்தில இருந்த அந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் முழுமையா நீங்க வெளிய வர போறீங்க. சரிங்களா? இந்த சனி 4ல இருக்க சனி இந்த டைம் உங்களுக்கு எடுக்காது. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால, அது ராசிநாதனே பார்வை விழுகிறனால, கண்டிப்பா நீங்க எப்படியோ தப்பிச்சு வெளிய வந்துருவீங்க. அந்த கல்வி தடை, கல்வியில தடங்கலா இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த தடங்கள் விலகி மறுபடியும் படிச்சு, அதுலயும் சில நல்ல அமைப்பு, நல்ல வெற்றி பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வருடம் தான் இந்த வருடம் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேருக்குலாம் வாகனத்தில ரிப்பேர் வச்சவங்களுக்கெல்லாம் இந்த டைம்லாம் வண்டி வாகனத்த வித்து புது வாகனம் வாங்கிருவீங்க. இது எல்லாமே இந்த வருஷம் நடக்கும் உங்களுக்கு. வீடு ரிப்பேர் வேலை பண்றது, வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்றது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பாதியில நின்ன வீடு புதுப்பிக்க மறுபடியும் கன்டின்யூ பண்றது, வீடு கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான டைம் தான் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ 3ஆம் இடத்துல இருக்க ராகுவே உங்களுக்கு பாருங்க முயற்சி ஸ்தானத்தில இருக்காரு. அதுவே உங்கள தூண்ட வைப்பாரு உங்களுக்கு. 9ஆம் இடத்துல கேது இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தாங்க. பெருசா கெடுக்கும்னு சொல்லிற முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமே, ஜூன் மாதத்துக்கு அப்புறமே நெறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா, இந்த வருட கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறோம். ஏன்னா, சனியோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். குருவோட இம்பாக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா, பூமியோட பெரிய கிரகம் குரு தான். பூமியோட சின்ன கிரகம் புதன். இருக்கறதுலே சின்ன கிரகம் புதன். அதே மாதிரி பூமியோட ரொம்ப இருக்கறதுலே ரொம்ப பெரிய கிரகம் குரு தான். அந்த ராசியில நீங்க பொறந்திருக்கீங்க. ஏன்னா மீன ராசிக்கு அதிபதியும், தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான். அப்போ உங்க ராசிநாதனே 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சம் பலமா இருக்கிறனால, ஒரு மனதைரியம் கிடைச்சிரும் உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்திலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளிவர போறீங்க. எண்ணங்கள், சிந்தனைங்க எல்லாமே தெளிவா இருக்கும். மனக்குழப்பம் இருக்காது. பணப்பிரச்சனை இருக்காது. அது எப்படியும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளிய வருவீங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா உங்களால சமாளிச்சு வெளிய வர முடியும். அதில மாற்றமே கிடையாது. அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, விபரீத ராஜயோகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொற்காலமான வருடம் தான் இந்த வருடம். பயன்படுத்திக்கங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் நெறைய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நடக்க ஆரம்பிக்கும். பயன்படுத்திக்கங்க. நீங்க என்ன நட்சத்திரம்னு பாருங்க. நீங்க மூல நட்சத்திரமா? பூராட நட்சத்திரமா? இல்ல உத்திராட நட்சத்திரமா? ஏன்னா தனுசு ராசினால் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் தான் வரும். இந்த 3 நட்சத்திரம் நீங்க என்ன நட்சத்திரத்தில பொறந்திருக்கீங்க? உங்க வயசு என்ன? என்ன பிளானட்டோட இம்பாக்ட் போயிட்டுருக்கு? என்ன தசாபுத்தி நடத்திட்டு இருக்கு? என்ன கிரகங்களோட அமைப்பில இருக்கீங்க? அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? இது உங்க சுய ஜாதகத்த செக் பண்ணா தான் மத்த விஷயங்கள நம்ம டீப்பா சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ பொது பலனா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அது உங்களுக்கு நல்லா முழுமையா சப்போர்ட் பண்ணும்னா, உங்க சுய ஜாதகத்தில கிரகங்கள் சாதகமா இருக்கணும். அது இருந்தா தான் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா, சில பாதிப்பு கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதனால உங்க பிறப்பு ஜாதகத்த செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி. வணக்கம்.